بسم الله الرحمن الرحيم என்ன ஜமாத்தும் என்ன தொழுகையும் என்ன பள்ளியும் வாடா போவோம் பீட்டருக்கு இவனோட சேர்ந்தியா உன்னையும் அவன் நரகவாதியாக ஆக்குவான். கத்துவானாம், கதறுவானாம், கதறுவானாம், கொந்தளிப்பானாம். நாசவே நாசவே, இவனோட நான் உலகத்துல சேராம இருந்திருக்கலாம். நீ பள்ளிக்கு வருவாய், அவன் சொல்லுவான் கொஞ்சம் இதை பார்த்துட்டு போ இரு, இவன் நல்லவன் அல்ல, இவன் நல்ல பாம்பு, இவன் எவனா இருக்கலாம், உன் உயிருக்கு உயிரான என்பனா இருக்கலாம். இந்தையோட கற்பன் அவன் தொடர்பு. நல்லவங்களோட சேருங்க, உலமாக்களோட சேருங்க. நீங்க நாங்க படிச்ச இல்மு, இந்த புகாரி, இந்த முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், ஃபிக்ஹ், தஃப்சீர், ஹதீஸ், மன்திக், பலாகா, இதெல்லாம் நாங்க படிச்சு கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நாங்க படிச்சது. உங்களோட அமானிகம் இதெல்லாம், உங்களோட அமானிகம் சகோதரர்களே. நாங்க படிச்ச 2 அட்டைக்கு இடையே இருக்கும் அத்துணையும் உங்களோட அமானிகம். சொல்லி தருவதற்கு நாங்கள் தயார், ஆனா கேட்டு படிக்கிறதுக்கு இவன் தயார் இல்லை. மார்க்க விஷயமா இதே ஒரு விளையாட்டா? சுப்ஹானல்லாஹ், ஊரே திரண்டு வருது. ஒரு விளையாட்டு, ஒரு கூத்து, யாராவது ஒரு அரசியல் மீட்டிங், யாராவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நடிகர் சாவுறாங்க. இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி தரவில்லை? உங்களுக்கு உடுக்க சொல்லி தரலையா என்கிற ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு நடக்க சொல்லி தரலையா? உங்களுக்கு துப்ப சொல்லி தரலையா? உங்களுக்கு திருமணம் முடிக்க சொல்லி தரலையா? உங்களுக்கு தொழில் சொல்லி தரலையா? எதை சொல்லி தராமல் சென்றார் அவர்? உங்களுக்கு முடிவற்ற அழக சொல்லி தந்தாரே அவர். உங்களோட உடம்புல உள்ள ஒவ்வொரு ரோமத்துக்கும் சத்தம் சொன்னாரே, அதெல்லாம் உங்களுக்கு விளங்குதில்லையே. திடீர்னு பயவுள்ள தாடியோட வர்றான், திடீர்னு தாடி, மாஷா அல்லாஹ், ஈமான் கிடைச்சிருச்சு, ரசூலுல்லாஹ்ட முஹப்பத் வந்துருச்சு. அப்படியெல்லாம் இல்ல, தலைவர் தாடி வச்சுட்டார். எவனோ தெரியும் அந்த தலைவர். அடுத்த படத்துல அவன் எடுத்துருவான், இவனும் தாடி எடுத்துடுறான். உங்க ரோல் மாடல் யாரு? பணத்துக்கு கூத்தாடுற கூத்தாடியா, அல்லது உங்களை நினைத்து கியாமத்துடைய நாளிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிக்கும் அந்த கண்மணி நாயகமா? ஏன் இதெல்லாம் விளங்குதில்லை நமக்கு? உங்களுக்கு எதை சொல்லி தரவில்லை அவர்? முடிக்கு இஸ்லாம் சொல்லி தந்தாரே சகோதரர்களே. தலை முடி அப்படியே நரிபிராண்டின தேங்காய் பால் மாதிரி செலாத்துற தலை பாக்கேலா, பச்சை கேவலம். நபி அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள் ஹதீஸ்ல, அப்படி வெட்டாதீங்க. வெற்றதாக இருந்தா முழுமையாக வெட்டுங்க, வளர்க்கிறதாக இருந்தா முழுமையாக வளங்க. எவ்வளவு அழகான தலைவர் அவர்! தன்னுடைய வாழ்க்கையில் 4 தரம்தான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடியை வலித்தார்கள். முதலாவது உம்ரத்துல் ஹுதைபியா, 2வது உம்ரத்துல் ஜிஹ்ரானா, 3வது உம்ரத்துல் கபா, 4வது ஹஜ்ஜத்துல் வதா. 4 உம்ரால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய வலிச்சான். மற்றது முழுக்க, இந்த மாதம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருப்பார்கள் உலமாக்கள் மின்பதில். 3 முறையில் வாலிபர்களே, எங்கட தலைவர் கூத்தாடி தலைவன் அல்ல, எங்கட தலைவர் உயிருக்கு உயிரான தலைவர் 3 முறையில் உங்களுக்கு முடிவைத்து காட்டினார். முதலாவது வஃப்ரா, 2வது ஜும்மா, 3வது லிம்மா. காதுடைய அரைவாசி வரைக்கும் வளர்த்தார்கள், காது முடியும் வரைக்கும் வளர்த்தார்கள், தோல் புஜத்தில் படும் வரைக்கும் வளர்த்தார்கள். எப்படி வாரமும் நேராக வாழ்ந்து காட்டினார்கள். தானாக கோடு பிரிந்தால் கோடெடுத்து வாழ்ந்தார்கள். அந்த கோட்டிலும் மிஸ்க் என்ற அத்தர் போட்டார்கள். யாருடைய வரலாறு? இந்த நடிகண்ட வரலாறு எல்லாம் பிடிக்கிறார். யாருடைய வரலாறாவது இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்? உங்களுடைய ரோல் மாடல்
பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் படித்து கரைத்து குடிக்க வேண்டிய தலைவர். இன்னைக்கு சுண்ணத்துல மதிப்பே இல்லை. நம்மளுக்கு கரண்ட காலு கீழே உடுக்கிறதுக்கு வெக்கம், மேல உடுக்க வெக்கம், சுண்ணத்தை செய்ய வெக்கம், விரல் சூப்ப வெக்கம், விழுந்த சோற்றை எடுத்து சாப்பிடுவதற்கு வெக்கம். புகாரியுடைய ஹதீஸை சொல்லி நான் உங்களை எச்சரிக்கிறேன், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. கியாமத்துடைய நாளையில நீ யார உலகத்துல நேசிச்சியோ அவனோட தான் இருப்ப. இப்ப நான் சொல்ல தேவையில்ல, நீங்க யோசிங்க. இந்த கிரிக்கெட்டர், இந்த நடிகன், ஆக்டர், ஆக்ட்ரஸ், இவங்கட முஹப்பத் எங்கட கல்வில இருந்தா நாங்க கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் காப்பாற்றணும் யாரோட இருப்போம்? அவன் நரகவாதிங்க. களிமா இல்லாம செத்து போனா அவன் நரகவாதி. ஒருத்தனை கொண்டாங்க பாப்போம், 7 மிண்டா சினிமாவை பார்த்து அவர் திருந்திட்டாரு. இந்த படத்தை பார்த்து அவர் நல்லா ஆயிட்டாரு. இந்த படத்தை பார்த்ததுல இருந்து அவன் உம்மாவை மதிக்கிறான். இந்த படத்தை பார்த்ததுல இருந்து அவன் பொஞ்சாதிக்கு அடிக்கிறது இல்லை. சினிமா பார்த்து கெட்டவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர சினிமாவை பார்த்து உருப்பட்டவர்கள் உலகத்தில் இல்லை. அதுவும் ஒரு காலம் இருந்தது. எங்க அம்மாவெல்லாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். படம் ஒன்று பாக்குறேன்றாலும் இங்க இருந்து மட்டக்களப்புக்கு போய் தான் பார்க்கணும். நான் சொல்றது பழையவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். படம் பாக்குறா, பாவம் செய்யறாலும் 40 கிலோமீட்டர் போவோம். இப்ப அப்படியா, அங்க உம்மா இப்படி, வாப்பா இப்படி, புள்ள இப்படி, மாமா இப்படி, எல்லாமே இன்றைக்கு ஜால்ராவ பாயிண்ட்ஸ். ஒரு திருமணம் வந்தாலும் ஒரு பாட்டை போடுறது, ஒரு மைக்க பிடிக்கிறது, ஒரு ஸ்கூல் பங்கன் வந்தா சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய, படித்து கொடுக்க வேண்டியவர்கள் பிள்ளைகளை வச்சு டான்ஸ் ஆடுறது. அங்க பொம்பளையும் ஆடுது, டீச்சரும் ஆடுது, அதுவும் படிக்குது. கல்யாணம் வந்தா மாப்பிள்ளையும் ஆடுறான், பொண்ணும் ஆடுறான், மாமியாவும் ஆடுறான், மாமனார் ஆடுறாரு, வீட்டுல பல்லு விழுந்த கிழவியும் ஆடுது. பாட்டு நடக்குது. நான் சொல்றது பொய்ந்தா நீங்க எழுமுங்க. யாராவது ஏன் பள்ளிவாசல்ல பொய்ய பேசுறீங்க? எழுமுங்க. நடக்க இல்லையா? இவ்வளவு பெரிய கேவலம். திருமணத்துக்கு முன்னால உள்ளது ட்ரையல் லைஃப், திருமணத்துக்கு பின்னால உள்ளது ரியல் லைஃப். திருமணம் ஒரு மனிதனுடைய ஈமானை பூர்த்தியாக்கும். ஈமான பூர்த்தியாக்குற திருமணத்துல அல்லாஹ்வோட சாபத்தை வாங்கி கேவலத்தை உண்டாக்கி தொழுகையும் இல்லாம மேக்கப் அழிஞ்சு போயிருமா? மேக்கப் அழிஞ்சு போயிரும். பொண்ணு கண்டைக்கு ஃபுல்லா தொழுகை. அவர் மேக்கப் இல்லாம தான் 1 வருஷம் ஃபுல்லா பார்க்க போறாரு. ஒவ்வொரு நாள் அவருக்கு முன்னால மேக்கப் பண்ணிக்கிட்டா நிக்க போறாங்க. காலம் பூரா தலையினி கோலமாக ஊப்பவர் தான் நிக்க போறீங்க. அது அன்றைக்கு மட்டும் மேக்கப், யாரைய மாட்டேன், தொழுகை இல்லை. அப்ப இப்படி அந்த திருமண வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும். அல்லாஹ்வோட பயத்தோட சிம்பிளா பள்ளிவாசல்ல துஆவோட நல்லவர்களை வரவழைச்சி, ஆண்கள் வேறையா பெண்கள் வேறையா டிவைட் பண்ணி வரவங்க துஆவோட உலமாக்களை வரவழைச்சு. இன்னைக்கு நாங்க கல்யாணத்துக்கே போறலங்க, கல்யாணத்துக்கே போறல. இந்த உடுப்போட போறதுக்கு வெக்கமா இருக்குது. கல்யாணத்துக்கு இந்த உடுப்போட கல்யாணத்துக்கு எப்படி போற? நம்மளை கொண்டு இழுத்துட்டு போறான் துவா ஓதுறதுக்கு பொண்ணுக்கு பக்கத்துல. அவள் யாரு? எனக்கு பொண்ணா மாப்பிள்ளைக்கு பொண்ணு? அவளுக்கு பக்கத்துல நான் என்ன துவா ஓதுறது? வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? விளங்குதில்லை. தொப்பியோட அதோட இருந்துகிட்டு வசல் கசல் வாங்க வாங்க. என்ன பொண்ணுக்கு பக்கத்துல போய் நின்று துவா ஓதுட்டான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு. பச்சை ஹராம் நடக்குது. மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா. இங்க எல்லா பொம்பளைகள் ஆம்பளைகள் எல்லாம் கலந்து அதுக்கு ஒரு துவா. அசரத்துல தடையில விதி புலாட்டி ஆச்சரியம். ஆச்சரியம். இது மார்க்கம் எல்லாம் ஒரு ஜாதி வாக்கிப்பு. தலைமுடிக்கு சொன்ன இஸ்லாமன் உருவத்தில் இருப்பதும் முடிதான். யோசிச்சிருப்பீங்க, முடிந்தாரு வேற எங்கேயோ போறாரு, சொல்லாம போக மாட்டேன், பயப்படாது. உருவத்தில் இருப்பதும் முடிதான். ஆனால் உருவத்து முடியை வெட்டுவதற்கோ வலிப்பதற்கோ மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்னைக்கு பொண்ணு மேக்கப் பண்ண வார முதலாவது என்ன செய்யற? அதைத்தான் வலிக்கிற, அதைத்தான் வலிக்கிற. ஆம்பளை கொடியமாரும் என்ன செய்யறான்? அந்த கடையில உட்கார்ந்து சலூன் கடையில
இங்கால ஒரு நரி, இங்கால ஒரு சொறி, அந்த ரெண்டு புருவத்திலையும் அப்படியே ரெண்டு கோடு பச்சை ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நாசமாக்குவான்டா. அல்லாஹ் சபிச்சிருக்கிறான் யார் புருவ முடிகளை வலிப்பாரோ வெட்டுவாரோ. கூடாதுங்க, தெரியாம செய்யறாங்கண்டா சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்காவாசி பேர் செய்யறாங்க. வட்டி ஹராம் யாருக்கு தெரியாண்டை? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஈமான் தான் போதாது சகோதரர்கள். மீசையில் எடுப்பதும் முடிதான், மீசையில் இருப்பதும் முடிதான். ஆனால் மீசை முடியை வெட்ட சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிக்கிறதல்ல, வளர்ப்பதும் அல்ல. மீசை வளர்த்தவன் தான் ஆம்பளை சிங்கம். அது இந்தியாவில் உள்ள எவனோ ஒரு கூத்தாடி சொன்ன கதை. எங்கட தலைவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ உண்மையான முஸ்லிம் ஆனா மீசையை வெட்டினி. மீசைக்கு சொன்ன சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இருக்கிறது முடியுத தாடி, தாடி. சுப்ஹானல்லாஹ். ஆண் சிங்கங்கள் தாடியை அடர்த்தியாக வளர்க்க சொன்னார். நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்க மௌத்தாகினா உங்களை கபர்ல வச்சா சகோதரர்களே, உங்களோட உடம்போட வரக்கூடிய ஒரே ஒரு சுன்னத்து இந்த தாடி மட்டும்தான். வேற ஒன்றும் உங்களோட உடம்புல இருக்காது. தானவா வளரலாட்டி பரவாயில்ல, வளருதுண்டா அல்லாஹ்வுக்காக வெட்டாதீங்க. ஹராம். தாடியை வெட்டுறது வலிக்கிறது ஹராம். வெட்டணும்டா ஒரு புடிக்கு கீழே வரும். நீங்க இப்படி பிடிச்சீங்கன்னா ஒரு புடிக்கு கீழே வந்தா அந்த பகுதியை மட்டும் வெட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடத்தில் சவுதியில தற்காலத்து வாழக்கூடிய முஸ்லிமார் கூட ஃபத்வா கொடுத்தாங்க. அன்றைக்கு நான் பார்த்தேன், தாடி வலிக்கிறாள், தாடிய சோட் பண்றார் ஒரு புடிக்கு கீழே, இவங்களுக்கு பின்னால தொலைவும் வானம்ன்றார். இப்ப கொடுத்த ஃபத்வா வஹாபிசம் உள்ள நாட்டுல அவ்வளவு உயர்ந்த சுண்ணத்து தாடி. கக்கத்தில் உள்ளது முடிதான். ஏழுண்டா குடுங்க சொன்னாங்க, மறைவிடத்துல உள்ளதை வலிக்க சொன்னாங்க. இது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உள்ள முடிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மார்க்க இஸ்லாம். முடிக்கு சொல்லி தந்தவர் மார்க்க சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை சொல்லி தராமல் போவாரா சகோதரர்களே? இந்த புகாரி யார் பேசினது? இந்த முஸ்லிம் யார் பேசினது? திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, பஸ்ஸார், அபூ யஅலா, முஸ்னத் அஹ்மத், பைஹகி, தபரானி, தாரிமி, தைலமி, சுந்தர குமுத திருவாய் மலர்ந்து அண்ணல் மொழிந்த அருள் வாக்குகள். யாருக்கு? சுந்தரலிங்கத்துக்கு இல்ல, நாங்க வாழ்றதுக்கு சகோதரர்களே, நாங்க வாழ்றதுக்கு. படிக்க தயார் இல்லையே நான் வாலிபர்கள். எல்லாம் படிச்சுட்டியே, போனை பத்தி படிச்சு முடிச்சாய், ஒரு வேர்ஷன் புதுசா வருதுண்டா அது வாரத்துக்கு முன்னாலே அந்த போனை பத்தி தெரியும். ஒவ்வொரு PhD, ஒவ்வொரு மாஸ்டர், ஒவ்வொரு கோர்சஸ் லட்சம் லட்சமா கட்டி படிச்சாச்சு. ஆனா எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போற வாழ்க்கை வழிமுறை நாங்க படிக்கலையே. நான் சொல்றது பொய்யா? சூரத்துல் ஃபாத்திஹால அர்த்தம் தெரியாங்க முஸ்லிம்கள். சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. அத்தையாத் ஓதுறார் ஒருத்தர், அஸ்ஸலாமு அலைக்க அய்யூப் நபி. அஸ்ஸலாமு அலைக்க அய்யூப் நபியா? என்னடா அது புதிய ஒரு அத்தையாத்து? கேட்டேன். இல்ல, அது பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, முன்னால அய்யூப் அலைஹிஸ்ஸலாமா. அப்படின்னா நான் சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவோட வருவார் உனக்கு காட்டிக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்துட்டாய். நான் மூசா நபி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரியவர். அத்தையாத்து கூடுமா? நம்ம சிரிக்கிறோம், அத்தையாத் கூடுமாங்க? கூடாது. அப்ப தொழுகை கூடுமா? கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு 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 ஓதுறாரு, 40 வருஷம் 50 வருஷம் ஓதுறாரு. வாலிபரும் ஓதுறார், வயோதிபரும் ஓதுறார். அர்த்தமே தெரியாது. அதான் தக்பீரை கட்டினா பாஸ்போர்ட்டும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பிளைட்டும் இல்ல, இமிகிரேஷனும் இல்ல, கஸ்டம்ஸும் இல்ல. ஸ்ரீலங்கால இருந்து சுப்ஹானல்லாஹ் இந்தோனேசியாவை தாண்டி அப்படியே அமெரிக்காவுக்கு போய் முர்தானியாவால வந்து அப்படியே அர்ஜென்டினாவால வந்து இந்தியாவால வந்து திரும்ப வரணும். எத்தனை ரக்கா தொழுகல்னு தெரியாது. தொழுகையில ஓதுற ஓதல்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாத்தானே எங்க தொழுகையில் ஒரு உள்ளட்சம் பயம் வரும்.
குறைந்தது இத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாக்கள் காலடிய வரணுன்ற தேவையில்லை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அப்படி இருந்தும் உலமாக்கள் தயாராகிறாங்க, ஆனா பொதுமக்கள் தயாரில்லை. இதே ஒரு தஃசீர் கிளாஸ் சூரத்துல் ஃபாத்திஹால விளக்கம் படிச்சு தர போறோம். வாங்க கூப்பிட்டு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி அந்த 4 அப்பா அம்மாவும் யாரோ ஒரு 5 வக்து தொழுற ஒரு வாலிபனும் உட்கார்ந்து இருக்காங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு எழுத்து பிழையா தொழுகையே கூடாது சகோதரர்கள். நீங்க யோசிங்க கொஞ்சம், இதை நான் சொல்றது பிள்ளையா? எங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது? எல்லாத்திலையும் முன்னேற்றத்தில் உள்ள நாம் மார்க்கத்துல மட்டும் பின்னுக்கு போய் கொண்டே இருக்கிறோமே சகோதரர்களே. சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்கள் செய்த சாதனைகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது குர்ஆனோடு. சுப்ஹானல்லாஹ், மௌத்தானது குர்ஆனோடு. இன்றைக்கும் துருக்கியில் இருக்கிற அந்த குர்ஆன், ரத்த கரையோடு இருக்கிற அந்த குர்ஆன், இஸ்தம்புல்ல மியூசியத்துல விரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த குர்ஆன். சூரத்துல் பக்கரால ரத்தம். ஏன் வாழ்ந்தது குர்ஆனோடு, இஸ்லாத்துக்காக செய்த சேவைகள். இங்க உள்ள வாலிபன் நீத்திவை மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த இஸ்லாத்துக்கு ஏதாவது செய்துவிட்டு தான் நான் மௌத்தாகுவேன். நியத்து வைங்க. நாங்க மாறணும், மற்ற சமூகத்தையும் மாற்றணும். இந்த ஊரை சுத்தி உள்ள அந்நியர்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்தை கபூல் செய்யும். வாலிபர்கள் முயற்சி செஞ்சா போதும், மலையை உடைக்கலாம்.